போரில் அர்ஜுனனுக்கு எதிராக இரண்டாவது முறை நாகக்கனியை பயன்படுத்தக்கூடாது. ஆன்மீக அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் என் பணிவான வணக்கம். நான் உங்கள் சிங்கம்பட்டி மாடசாமி. சிங்கம்பட்டி மாடசாமி டிபிஎஸ் என்ற இந்த சேனலின் வாயிலாக ஆன்மீக அரிச்சுவடி என்கிற வகையில் இன்றைய இறைப்பதிவாக மீனாட்சி இன்ஃபோ 12 என்ற நிலையில் மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள கிளிக்கூடு மண்டபம் பற்றி நான் உங்களோடு ஒரு இறைப்பதிவை பதிவிட விரும்புகிறேன். கடந்த பதிவில் ஊஞ்சல் மண்டபம் பற்றி பதிவிட்டேன். அந்த ஊஞ்சல் மண்டபத்திற்கு வடக்கே அமைந்திருப்பதுதான் கிளிக்கூடு மண்டபம். அருள் புரிகின்ற, அருள் பாலிக்கிற, நமக்கெல்லாம் அடைக்கலம் தருகிற மீனாட்சி அம்மனுடைய கையிலே கிளி இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த நிலையில் மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள இந்த மண்டபத்தில் உள்ள கூடில் கிளிகள் வளர்க்கப்பட்டன ஒரு காலத்தில். அந்த கிளிகள் மீனாட்சி அம்மையின் பெயரை மகிழ்ச்சியாகவும் மிக தெளிவாகவும் அழுத்தம் திருத்தமாகவும் உரைக்கும் என்றும் அதை பக்தர்கள் கேட்டு மகிழ்ச்சியில் செல்வார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. சமீபத்தில் அந்த கூடுகள் எல்லாம் அகற்றப்பட்டு விட்டன. கூடுகள் இருந்ததால் இந்த மண்டபத்தை கிளிக்கூடு மண்டபம் என்று அழைத்தார்கள், இன்றைக்கும் அழைக்கிறார்கள். இந்த மண்டபத்திற்கு சங்கிலி மண்டபம் என்றும் ஒரு பெயர் உண்டு. விசேஷ நாட்களில் சிறுமியர் கோலாட்டம் ஆடுவார்கள். அப்படி ஆடுகின்ற போது வண்ண கயிறுகளை தொங்கவிட்டு அந்த கயிறுகளை அவர்கள் பிடித்து கொண்டு பின்னி பின்னி ஆடுகின்ற போது அந்த கயிறுகள் பின்னி சங்கிலி போன்ற ஒரு தோற்றத்தை கொடுப்பதால் இந்த மண்டபத்திற்கு சங்கிலி மண்டபம் என்றும் ஒரு பெயர் உண்டு. இந்த நிகழ்வு தற்சமயம் இந்த மண்டபத்தில் நடப்பதில்லை. ஆனால் இதே நிகழ்வு ஸ்ரீரங்கத்தில் பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படுகிற ஸ்ரீரங்கத்தில் மார்கழி மாசத்தில் இந்த கோலாட்டு நிகழ்ச்சி மிக விமர்சையாக நடக்கிறது. இந்த கிளிக்கூடு மண்டபத்தில் 28 தூண்கள் இருக்கின்றன. கலை வேலைப்பாடோடு நிறைந்த தூண்கள். ஒவ்வொரு தூணிலும் 7 அடி உயரத்திற்கு நம்மை கவர்கின்ற வகையில், நம்மை ஈர்க்கின்ற வகையில், இது யார் என்று கேட்கின்ற வகையில் சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. அந்த சிற்பங்கள் பஞ்சபாண்டவர்களின் சிற்பங்கள். அத்தோடு அர்ஜுனன் சிற்பம், வாலி சுக்கிரீவன் சிற்பம், ஒரு நடன மாதியின் சிற்பம், ஒரு வேடுவன் சிற்பம் ஆகியவை அடங்கும். இந்த தூண்களுக்கு இடையிடையே உள்ள தூண்களில் யாழி அமைக்கப்பட்டிருக்கிறது. யாழியை பற்றி பல ஆன்மீக பக்தர்களுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்புண்டு. யாழி என்பது, இந்த சிற்பம் கலை என்பது நாயக்கர் காலத்து சிற்பம். சிங்கம், யானை, குதிரை, பாம்பு ஆகிய விலங்குகளின் அம்சங்கள் பொருந்திய ஒரு புராண காலத்து ஒரு உயிரினம்தான் யாழி. இந்த யாழி சிற்பம் இந்த தூண்களில் அமைக்கப்பட்டிருக்கிறது. பஞ்சபாண்டவர்களில் பீமனை தவிர மற்றவர்கள் கையில் வில் இருக்கும். சகாதேவனுடைய கையில், வலது கையில் ஒரு வாள் இருக்கும். தருமரை இங்கே தாடியுடன் காட்டப்படுகிறது. தருமனுக்கு எதிரில் அர்ஜுனன் தோளில் அம்பார துளியோடு காட்சியளிக்கிறார். இந்த தருமரையும் இந்த அர்ஜுனன் சிற்பத்தையும் வேறு விதமாக கூட சொல்வார்கள். அர்ஜுனன்
சிவபெருமானிடம் பாசுவத அஸ்திரம் கேட்டு தாடியோடு யாகம் செய்ததாகவும் தவம் இருந்ததாகவும், அதனால் இந்த தாடியோடு கூடிய சிற்பம் தர்மர் அல்ல, அது அர்ஜுனன் என்று சொல்லப்படுகிறது. அர்ஜுனனுக்கு எதிராக உள்ள ஒரு சிலையில் கையில் நாகக்கணை இருக்கிறது. போரில் அர்ஜுனனுக்கு எதிராக இரண்டாவது முறை நாகக்கணையை பயன்படுத்தக்கூடாது என்று குந்தி தேவி வரம் கேட்டுக்கொண்ட அந்த நிகழ்வில் இந்த கணையை கொண்டிருப்பவர் கர்ணனாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த சிற்பங்களில் வாலி சுக்கிரீவன் சிலையில் வாலி அண்ணன் என்பதால் சற்று பெரிய சிலையாக காட்சியளிக்கிறது. வாலி மற்போரில் மிக மகிழ்ச்சியோடு கலந்து கொள்வது போன்று தன்னுடைய மார்பை கையால் தட்டியது போன்ற ஒரு காட்சியை காணலாம். சுக்கிரீவன் மல்யுத்தம் செய்வதற்கு அழைப்பது போன்று தொடையில் கையால் தட்டுவது போன்ற காட்சி இருக்கிறது. இதை தவிர ஒரு நடன மாதுவினுடைய சிற்பமும் ஒரு வேடவன் சிற்பமும் அங்கு காணலாம். பொதுவாக கர்ணனையும் அர்ஜுனையும் எதிரெதிரே சிற்பங்கள் அமைப்பது என்பது கோயிலினுடைய வழிமுறை என்று சொல்வார்கள். அந்த வகையில் இப்படி எதிரெதிரே அமைந்த சிற்பங்களை பல கோவில்களில் காண முடியும். ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஆண்டாள் கோவில், தென்காசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவில், நெல்லையில் உள்ள நெல்லையப்பர் கோவில், கிருஷ்ணாபுரத்தில் உள்ள வெங்கடாச்சலபதி கோவிலில் இந்த காட்சிகளை நீங்கள் காண முடியும். ஒவ்வொரு ஆன்மீக பக்தர்களும் கோவிலுக்கு செல்கின்ற போது அந்த சிலைகளில் உள்ள உண்மையை, புராண கதையை கண்டு கேட்டு சிந்தித்து மகிழ்ச்சி அடையுமாறு நான் உங்களை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். இதனை அடுத்து புருஷா மிருகம் என்பதின் புதுமை என்கிற வகையில் நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் சிங்கம்பட்டி மாடசாமி.